வணக்கம். அருள்தீப ஆன்மீக வாஸ்து ஜோதிடம். ஜோதிடம் என்பது உங்களுக்கு தெரியும். 9 கோள்கள், 27 நட்சத்திரங்கள், 301 டிகிரி தான். ஏன் இவ்வளவு வித்தியாசப்படுதுன்னா, பார்க்கக்கூடிய ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு பார்வை, ஒவ்வொரு அனுபவம். அதனால இது ஜோதிடம் என்பது பிரபஞ்சத்துடைய சக்தி. இதை யாராலையும் அனுமானிக்க முடியாது. அனுமானித்து மக்களுக்கு பலன் சொல்றோம்னா, ஓரளவுக்கு 80% பலன்களை கொடுக்கலாம். மீதி பார்த்தீங்கன்னா, விஞ்ஞானிகள் எப்படி இந்த உலகத்தை கண்டுபிடிக்க முடியாம இன்னும் போயிட்டே இருக்கலாம். அது மாதிரி ஜோதிடத்துல இன்னும் 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 1000 ஆண்டுகள் ஆனாலும் ஒரு முடிவுக்கு வராது, பலன்கள் போயிட்டே இருக்கும். இந்த பிரபஞ்சத்துடைய பால்வெளி அண்டத்துல மிகப்பெரிய பெரிய விஷயமெல்லாம் இருக்கு. அது போலதான் ஜோதிடமும். இந்த ஜோதிட சார்ந்த விஷயங்கள் பல்வேறு கருத்துக்கள் இருக்கு. 2 பஞ்சாங்கங்கள் இருக்கு அனுபவத்துல. வாக்கிய கணிதம், திருக்கணிதம், சனிப்பெயர்ச்சியில் கூட ரொம்ப வித்தியாசம் ஏற்படுது. அதே போல ஒவ்வொரு அஸ்ட்ராலஜருக்கும், ஒவ்வொரு அறிஞருக்கும், ஜோதிட ஆர்வலருக்கும், ஜோதிட அறிஞர் எல்லாத்தையும் ஒவ்வொரு பார்வையில பாக்குறாங்க. இறக்கூடிய இந்த 27 நட்சத்திரம், 301 டிகிரி, 9 கிரகங்கள், 2 நிழல் கிரகங்கள் எப்படி இருந்தாலும் இந்த 12 பாவத்தையும் 301 டிகிரியும் வித்தியாசமான கோணங்கள்ல புதுசு புதுசா கண்டுபிடிக்கிறாங்க. ஆனா பழையதன கலிதனம் புதியன புகுதலும் அப்படியே சொல்லிட முடியாது. பழசும் நம்ம பேஸ்ல அடிமட்டம் வச்சுக்க வேண்டியது, புதுசு நம்ம டெவலப் பண்ண வேண்டியதுதான். எப்படிங்களா? மண் இல்லாமல் மரம் வளராது, மண் இல்லாமல் செடி வளராது. அது போலதான் பழைய அமைப்பு. பைபிள்ல கூட புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடுன்னு சொல்லியிருக்கு இல்லையா? அதுபோல நமக்கு பாத்தீங்கன்னா, பழைய கணித முறையில புதுசா கணிதத்தை எடுத்து இன்னைக்கு ட்ரெண்ட்ல இன்னைக்கு என்னென்ன கொண்டு போக முடியுமோ அந்த மாதிரி கொண்டு போறதா இந்த மாதிரி புதிய முறை ஜோதிட விஷயங்கள். அதனால ஜோதிடர் நிறைய பேர் வர்றாங்க, புதிய புதிய கருத்துக்கள் சொல்றாங்க. எல்லாமே ஆச்சரியமா இருக்கு, நல்லாவும் இருக்கு. பல விஷயங்கள் அப்படியே ஃபிங்கர் டிப்ல விரல் நுனி வச்சிருக்காங்க. புதுசெல்லாம் நம்ம வரவேற்போம். ஆனா புதுசை பழச வச்சுக்கிட்டு புதுசை மதிக்காம இருக்கக்கூடாது. புதுசு வந்துட்டதுனால பழசை மதிக்காம இருக்கக்கூடாது. இணைஞ்சு உங்க கருத்தை பார்த்துக்கணும் போறதுக்கு. அதனால நீங்க இப்படியே வலதும் வரணும், இடதும் வராம அது என்ன மையத்துல இருக்கு, அப்படி கிடையாது. கற்றுக்குள்ள, அதாவது நம்ம கத்துக்க போறோம் அப்படின்னா 2 விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சு பார்த்துக்கணும். ஏன்னா புதிய கருத்துக்கள் நிறைய வருது. பழைய கருத்தை சார்ந்து புதிய கருத்துகள் வரும் பொழுது கண்டிப்பா நம்ம எடுத்துக்கணும். உங்க ஆய்வு பத்தி நீங்க சொல்லுங்க நண்பர்களே. நன்றி, வணக்கம். அருள்தீப ஆன்மீக வாஸ்து ஜோதிடம்.